ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான சாரலில் நம் நாட்டில் உள்ள அரிதான பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். கடந்த சில பதிவுகளில் இந்த அமானுஷ்யமான சில தொல்லைகள், மாந்திரிகத்தால் வந்த ஒரு நாகப்பாம்பின் மூலமாக ஏவிவிடப்பட்டு வந்து அந்த பாம்பு தன்னுடைய உயிரை இணைத்து அது பல தோஷங்களை அதை அடிப்பதற்கு தூண்டியவர்களுக்கு கொடுத்து, என்ன இருந்தாலும் அதை அடித்த ஒரு காரணத்தால் அதனால் நன்மையும் தீமையும் கலந்த சில அனுபவங்கள் எனக்கும் ஏற்பட்டது. நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் அதை செய்யவில்லை என்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவ்வாறு அமைந்தது. பொதுவாக வழிபாடு என்று, இறை வழிபாடு, நம்பிக்கை என்று உள்ளவர்களுக்கு புதிதாக எந்த ஒரு வினைகளும் சேர்ந்து விடாது. எல்லா மனிதர்களுக்கும் இறைவனுடைய கட்டுக்காவல் நிரந்தரமாக இருக்கிற நிலையில் சாதாரணமாக உலக வழக்கத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அந்த காலத்தில் அரசர்கள், அவர்களுக்கு மெய்க்காப்பாளர்கள் என்று சிறப்பாக சில மனிதர்களை நியமித்திருப்பார்கள். மெய்க்காப்பாளர்கள் என்பது எப்போதும் எங்கு சென்றாலும் உடனே செல்லக்கூடியவர்கள். அது தவிர உற்ற விடத்து உயிர் வழங்கும் தன்மையோர், உற்ற இடத்து உயிர் வழங்கும் படை என்று அந்த காலங்களில் தற்போது இந்த கருப்பு பூனைகள் என்று வைத்திருப்பதைப் போல மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற குறிப்புகள் காணப்படுகிறது. உற்ற இடத்து உயிர் வழங்கும் படை என்பவர் ஒரு 10-15 நபர்கள் சபதம் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த இடையூறு வந்தாலும் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த அரசனை காப்பாற்றுவேன் என்று சத்திய பிரதிஜை எடுத்துக்கொண்டு அதற்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து, அப்படி சந்தர்ப்பங்கள் வருமானால் இவர்களுடைய உயிர் போகாமல் அரசனுடைய உயிர் போகாது என்ற ஒரு நிலையில் தலை சிறந்த பாதுகாப்புகளை அளித்திருக்கிறார்கள். அதைப்போல இந்த இறையருள் பெற்றவர்கள், ஞான நிலை பெற்றவர்களுக்கு எந்த விதத்தில் எவர் மூலம் துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் கவசம் போல இருந்து இறைவனுடைய அருள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி அதை செய்ய தூண்டியவர்களுக்கு என்ன பாடத்தை கற்பிக்க வேண்டுமோ அதை கற்பித்து விடுகிறது. நமக்கு என்று ஒரு விருப்பு வெறுப்போடு செயல்பட்டால் இது போன்ற மறைமுக துன்பங்களோ நேர்முக துன்பங்களோ ஒரு மனிதனை அதிகமாக பாதிக்கிறது. காரணம், அவன் விருப்பு வெறுப்புகளால் செய்கிறான். பொது நலத்திற்காக, நியாயத்திற்கு, சத்தியத்திற்கு, தர்மத்திற்கு என்று அநீதி அக்கிரமங்களை கண்டிக்க வேண்டும் அல்லது சரிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பிறருக்காக செய்கின்ற செயல்களை
ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு போட்டி போடுகிறவர்கள் இறுதியில் சொல்லவண்ணாத துன்பங்களை அடைந்து சிதறி சின்னாபின்னமானதை என் வாழ்வில் நான் கண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. எந்த பிறவியிலும் அதுதான் உண்மை. அந்த இறைவன் அந்த அடியார்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த அளவு உயர்வாக இருக்கிறது. இதை ஞானிகள் தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய வாக்கிலே அதை உறுதி செய்கிறார்கள். முருகப்பெருமான் அசுரர்களை வதைத்தார் என்பது இந்த அசுரத்தன்மைகள் எண்ணங்களாக கருக்கொண்டு மனிதனை வழிநடத்துகிறதும் அசுரத்தன்மைகள். புறத்தே உருக்கொண்டு அசுர நிலையில் இருந்து சுகதுக்கங்களை வழங்குகின்ற அசுரர்கள் என்பவர்களும் தனியாகவே இருக்கிறார்கள். உள்ளே இருந்து உட்பகை என்று சொல்லுவார்கள். அந்த உள்ளே இருக்கிற பகைகளில் இந்த அசுரத்தன்மை என்பது ஒரு மனிதனை வீழ்த்தி விடுகிறது. வெளியே புறத்தே பலவிதமான மாய உடல்களை கொடுத்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நடத்துகிற இறைவன் அதற்கென்று சில குணங்களோடு கூடிய அதற்கென்று கூடிய உடலோடு பல மனிதர்களை உருவாக்கி வைத்து அகப்பகை புறப்பகை என்ற இரண்டையுமே அந்த இறைவன் அளிக்கிறார் என்பதால் கந்தபுராணத்தில் அசுரர்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் அசுரர்கள் என்ற ஒரு பிரிவினரை மிக அதிகமாக சொல்லுவார்கள். அது நல்ல மனிதர்களை துன்புறுத்துகிறது. அது ஒரு குறித்த காலம் வரை அந்த அசுரர்களை எதுவுமே செய்ய முடியாது. அதன் பிறகு அந்த வரபலம் எல்லாம் தீர்ந்த பிறகு அதற்கு வேறு ஏதாவது சில வழிமுறைகளோடு அந்த அசுரர்கள் வெல்லப்பட்டார்கள் என்று சைவ வைணவ மதங்களில் அதனுடைய புராண கதைகளில் இந்த சம்பவங்கள் பல விதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் மது கைடவர்களை வதம் செய்தார். சிசுபாலன் தந்தவக்கரனை வதம் செய்தார். நரகாசுரனை வதம் செய்தார். இரண்யகசிபு இரண்யாக்ஷன் இவர்களையும் வதம் செய்தார் என்று அவருடைய வாழ்விலே முக்கியமான பல நிகழ்வுகளில் இவை இந்த அசுரவதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. மது கைடவர்களை வதைத்த காரணத்தால் மதுசூதனன் என்ற ஒரு பெயரே அவருக்கு அமைந்திருக்கிறது. சிவபெருமான் அவர் வரங்களை அள்ளி வழங்குகிறார். திருமால் அதற்கு வேறு மாற்று உபாயங்கள் செய்து அந்த அசுரர்களுடைய வரபலம் தீரும்போது அவர் வேறு வழிகளில் அவர்களை மடைமாற்றம் செய்கிறார். இதில் அழிப்பது கொல்வது என்பதெல்லாம் ஒரு உள்ளர்த்தத்தோடு சொல்லிய விஷயங்கள். காரணம் இறைவனுடைய நிர்வாகம் எப்படிப்பட்ட உத்தமர்களுடைய உடலையும் அழிக்கத்தான் செய்கிறது. மிகப்பெரிய ஒரு தீய சக்தி என்று நினைக்கிற ஒரு மனிதனை எந்த விதமான ஒழுங்குமுறைகளுக்கும் கட்டுப்படாத மனிதனையும் அழிக்கிறது. அதனால் இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் இந்த அழித்தல் என்ற செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. அது உடம்பையும் அழிக்கலாம், குணங்களையும் அழிக்கலாம், தத்துவங்களையும் அழிக்கலாம். இந்த ஆன்மாவை பிணைத்திருக்கிற பல விஷயங்களை இறைவன் அழித்து கொண்டும் மாற்றிக்கொண்டும் தான் இருக்கிறார். இதனுடைய வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறு புரிந்து கொண்டால் பல கேள்விகளுக்கு விடை கூற முடியும். அதனால் இறைவன் யாரையோ அழிக்கிறார், மற்றவர்களை அப்படியே விட்டுவிடுகிறார் என்று எங்குமே இல்லை. அந்த பிரகலாதன் அழியாத் தன்மை பற்றி எங்கோ அவர் வேற்று உருவத்தில் அரூப நிலைக்குத்தான் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறவி எடுத்தாலும் மானிட உடலை நீக்கி அவர் ஒளி உடலிலே அந்த ஒளி நிலையில் அவர் தன்னுடைய யதார்த்த நிலைக்கு சென்று கலந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மானிட உடல் மறைந்து போகிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் அவ்வாறே மானிட உடலை நீக்கி விடுகிறார். இப்படி அவதார புருஷர்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள், அட்டமா சித்திகள் கைவரப்பெற்றவர்கள், வாழ்ந்த காலங்களில் பலருடைய மரணங்களை தள்ளி போட்டவர்கள் என்று அனைவருடைய உடல்களும் அழிக்கவே படுகிறது. இதில் இறைவனுக்கு பாரபட்சம் இல்லை. சிலரை அழிக்க வேண்டும், சிலரை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று இறை நிர்வாகம் ஒருபோதும் செய்யாது. அழிப்பது என்பது மானிட நிலையில் அதை பார்க்கும்போது பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஒரு சட்டி பானையை செய்கின்ற போது அல்லது ஒரு பொருள்களை உற்பத்தி செய்கிறவர் நினைத்தபடியெல்லாம் அதை செய்ய வேண்டும், சரியாக வரவில்லை என்றால் மீண்டும் அதை மூலப்பொருளாக மாற்றி வேறு வேறு வடிவங்களை கொடுக்கிறார். இது ஒரு நிர்வாக வசதிக்கும் ஒரு மேம்பாடான நிலைக்கு செல்வதற்குமான வேலைகளை தவிர இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் ஏதோ இறைவனுடைய படைப்பில்தான் அனைத்தும் இருக்கிறது என்றவுடன் இறைவன் ஒரு குறிப்பிட்டவர்களை அழிக்கிறார், ஒரு குறிப்பிட்டவரை வாழ வைக்கிறார் என்பதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி இல்லாத ஒரு வாதங்கள் அன்றும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்களில் பலருக்கு மானிட தேகமே இல்லை. இவர்கள் வேறு தேகங்களில் வாழ்கிறார்கள். அசுரர்களை பற்றி வர்ணிக்கும் போது அவருடைய பலமெல்லாம் அசாத்தியமான நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மானிடர்களுக்கு அந்த நிலை ஒருபோதும் வாய்க்காது. அவர்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கிறார்கள், எந்த ரூபத்தையும் அவர்கள் அடையலாம் என்று அவர்கள் மானிட நிலைக்கு பல மடங்கு மேலான நிலையில்தான் அந்த அசுரர்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அசுரர்களை தேடி தேடி இறைவன் சென்று காட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த அசுரனுடைய நிலைக்கு மனிதர்கள் வந்துவிட்டார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதர்கள் இறைவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆலயத்தில் தேடுகிறார்கள், நதிக்கரைகளிலே தேடுகிறார்கள், மரங்களிலே தேடுகிறார்கள், விக்கிரகங்களிலே தேடுகிறார்கள். இப்படி இவர்கள் இன்னும் முழுமையாக அந்த இறைவனுடைய தரிசனம் என்பதை அடைந்து அனுபவித்தவர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். மற்றவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எங்கெங்கு தேட வேண்டுமோ அங்கு தேடி அகத்தே புறத்தே நாடி தேடி கடைசியில் அகத்தே நாட வேண்டும். இப்படி ஏன் இந்த ஆரம்பங்களை சொல்கிறேன் என்றால், மனிதர்களுக்கு ஆழமான அந்த சிந்தனைக்குள் செல்லாமல் மேம்போக்கான பல விஷயங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பது, கேள்வி கேட்பது என்று இந்த இறை நிர்வாகத்திற்குள் முழுமையாக செல்லாத காரணத்தால் கணக்கில்லாத சந்தேகங்கள் இருக்கிறது. அதனால் இது போன்ற விளக்கங்களை கூறித்தான் இந்த சாதாரண அனுபவங்கள் வினை வழியாக, உள்வினை வழியாக வருகிற அனுபவங்களை பற்றி சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். சூரன் என்று சொல்லும்போது அந்த சூரன் அந்த போர்க்களத்தில் எதிர்த்து வருகிறான். அவ்வாறு வரும்போது அவன் சிவந்த மாலைகளை அணிந்து அந்த வலிமையான உடல்
அந்த வெண்ணெய் நிறைந்த வெளியே தெரிகின்ற பற்கள், பல போர்களில் வெற்றி பெற்ற அந்த வாகை சூடிய புஜங்கள் என்று நிமிர்ந்த நெஞ்சோடு வருகின்ற அந்த அசுரர்களை வதைத்து அவருடைய உதிரங்கள் ஆறாக பெருகி ஓட, உடம்பில் உள்ள நிணங்களும் தசைகளும் கூறுபட்டு சிதற, அவற்றை வாரி உண்பதற்காக பேய் முதலிய கணங்களெல்லாம் குதிக்க, அந்த செந்தில் நகரில் இருக்கிற கடலும் அந்த கடலுக்குள் கிரவுஞ்சகிரியாக மாறிய தாரகாசுரனும் அப்படியே தலைகீழாக நொறுங்கி விழுந்து, அந்த கடலும் வற்றி அந்த மலையும் அழிந்து, இப்படி அந்த அசுரர்களை நிர்மூலம் செய்தவன் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். மாலையிட்ட சிரங்கள் செவேல் செவேலென, வேல் எழுச்சி தரும்பல் விளேல் விளேலென, வாகை பெற்ற புயங்கள் கரேல் கரேலென எதிர்கொள் சூரன். இந்த நிலையில் எதிரே அச்சமின்றி வருகின்ற அந்த அசுரன் மார்பு மொக்க நெறிந்து கரீல் கரீலென மாலை வெற்பும் பேய் குதிக்க நிணங்கள் குழு குழுவென வாய்புதைத்து விழுந்து ஐயோ ஐயோவென உதிரமாறாய், வேலை வற்றி வறண்டு சுரீல் சுரீல் என மாலை வெற்பமிடிந்து திடீல் திடீலென, மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என இசைகள் கூற, வேலெடுத்து நடந்த திவாகரா சல வேடுவ பெண் மணந்த புயாசலா தமிழ் வேத வெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமரவேளே என்பது அருணகிரிநாத பெருமானுடைய பல திருப்புகழ்களில் இது ஒன்று. இவையெல்லாம் இறையருளால் நடந்தவை, நடக்கக்கூடியவை. எப்படிப்பட்ட ஒரு நிலை பெற்றவர்களையும் அந்த ஞானமயமான வேலும் அந்த ஞானமயமான இறைவனும் வரும்போது, இந்த கருமை நிறம் என்று சொல்கிற அசுர கூட்டங்கள், அஞ்ஞானத்தால் அது போன்ற நிலையில் இருப்பவர்கள், ஒளி வந்தால் இருள் எப்படி விலகுகிறதோ அவ்வாறு அவர்கள் விலாசமின்றி போகிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த உடல் எத்தனை வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் அது அழிக்கப்படுகிறது. அதனால்தான் இவ்வாறு வாகை பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என எதிர்கொள் சூரன் மார்பு மொக்க நெறிந்து கரீல் கரீலென என்று கூறுகிறார். அவ்வாறு அவர்கள் உடல் சின்ன பின்னமானவுடன் பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென, பேய்களெல்லாம் இந்த இறைச்சி உண்பதற்காக சுற்றி நின்று ஆடுகிறது. இந்த அறுபட்ட அந்த அசுரருடைய சிரங்கள் வாய் புதைத்து விழுந்து ஐயோ ஐயோவென உதிரம் ஆராய் ஆறு போல இவருடைய இரத்தங்கள் எல்லாம் ஓடுகிறது. அந்த நிலையில் அந்த கடலாக மாறியவனும் மலையாக மாறியவனுமாகிய தாரகாசுரன் வேலை வற்றி, வேலை என்பது கடல், அந்த கடல் வற்றி சுரீல் சுரீலன், அது வெப்பம் நிறைந்து அந்த தண்ணீரெல்லாம் இல்லாமல் போகிறது. மாலை கற்பம் இடிந்து திடீர் திடீரென, இவ்வாறு இவர்கள் அழிக்கப்படும் போது அதுவரை இவர்களால் துன்பப்பட்டவர்கள், மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என இசைகள் கூற முருகப்பெருமானை புகழ்ந்து துதிக்க, வேலெடுத்து நடந்த திவாகரா, இப்படிப்பட்ட ஆண்மைமிக்க அந்த வேலையெடுத்து நடந்த திவாகரன் என்பது கோடி சூரிய பிரகாசத்தோடு இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதால், வேலெடுத்து நடந்த திவாகரா சல வேடுவ பெண் மணந்த பொயாசுலா தமிழ் வேத வெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமரவேளே என்பது அவருடைய திருப்புகழ்.
இதுபோல கணக்கில்லாத பாடல்கள் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த காலங்களிலும் இது போன்ற நிலையில் அருள் கவசம் பெற்றவர்களுக்கு சாமானிய மனிதர்கள் செய்கின்ற இடையூறுகள் அல்லவன் சில காலம் இருந்து மறைந்துவிடும். இப்படி இந்த நிலையில் நான் பல பிறவிகளில் எல்லா மனிதர்களும் எத்தனையோ தாய் தந்தை, எத்தனையோ உறவுகளை, எத்தனையோ வீடு வாசல் சொத்து சுகங்கள், மானிடனாக விலங்குகளாக பறவைகளாக பிறந்துதான் மீண்டும் மானிடப் பிறவியையும் அடைந்து இதிலும் வந்த வழி தெரியாமல் போகும் வழி தெரியாமல் கண்ணில் பார்க்கின்ற இந்த உலகமே நிரந்தரம், இதுவே நித்தியம் என்று இதை பற்றியே சிந்தித்து இந்த வாழ்நாளையும் வீழ்நாளாக்கி இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். ஞானம் உணர்ந்தவர்கள் தங்களுடைய பல பிறவிகளை அறிகிறார்கள். எத்தனையோ பிறவிகளில் எத்தனையோ சுற்றத்தார்கள், உறவினர்கள், வீடு வாசல்கள் என்று கணக்கில்லாமல் பெற்று பெற்று இழந்தார்கள் என்பதை ஞானம் உணர்ந்த மனம் நன்றாக அறிகிறது. ஆகவே இதில் எதுவுமே யாருக்கும் சொந்தமில்லை என்ற ஒரு தெளிவு நிலையை ஞானிகள் அடைகிறார்கள். வாரும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு கடமை என்று அவர்கள் செய்து கொண்டே வந்திருப்பார்கள். அந்த நிலையில் இந்த பிறவியில் எனக்கு விதித்த கடமைப்படி சத்தியத்திற்காக, நேர்மைக்காக, என்னுடைய தாய் தந்தை குறிப்பாக அவர்களுடைய இன்னல்களை களைய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஞானம் பெற்றவர்கள் அவதார புருஷர்கள் என்று வந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தந்தையின் சொல் பிதுர் வாக்கிய பரிபாலனம் என்று தந்தையினுடைய சொல்லை பரிபாலித்து ஒரு வாழ்நாளை வாழ்ந்து காட்டினார். தந்தை சொல் கடைப்பிடிக்கப்படுகிற அதே நேரத்தில் கைகேயி ஒரு சிற்றென்னை என்று இருந்தபோதும் அவருடைய சொல்லுக்காகவும் அவர் தலைவணங்கி வாழ்ந்து காட்டினார். அப்படி ஒரு மானிடன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை தெய்வங்களே அவதாரமாக வந்து பலவிதமான இன்னல்களை ஏற்று எந்த துன்பம் வந்தாலும் சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன் என்று வாழ முடியும், வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு நிரந்தரமான சில உண்மைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுபோல என் வாழ்வில் பல செய்திகள் நடந்தது. எதிரிகளுடைய எண்ணிக்கை பெருகிற்று. இவர்களில் எவருமே நேரடியாக எதிர்க்கும் நிலையில் இல்லை. எதிர்ப்பு செய்து அந்த எதிர்ப்புகளெல்லாம் எந்த பலனும் தரவில்லை என்று எதிரிகளெல்லாம் கூட்டாக ஆலோசனைகள் நடத்தினார்கள். அதில் ஒன்றுவிட்ட உறவினர் முதல் ஒன்றான உறவினர்கள் உட்பட பல வெளியே உள்ள எதிரிகள் என்று எவரவர் அந்த நம்முடைய செயல்களால் அவர்கள் துன்பம் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவரும் கூடி அவரவர்கள் பங்குக்கு பல பல மனிதர்களை நாடி தேடிக்கொண்டே இருந்தார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இறைவனுடைய அருளால் நான் தெரிந்து கொண்டே வந்தேன். அதில் எதுவுமே பெரிய அளவில் என்னை பாதிக்கவில்லை. ஆனால் அவருடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது. வாறு பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு காட்சி ஒன்று வந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஊர். அந்த ஊருக்கு நான் செல்கிறேன். அந்த ஊர் பஸ் நிலையத்தில் எனக்கு ஏதோ ஒரு சில துன்பங்கள் ஏற்பட இருக்கிறது என்று இந்த காட்சி சம்பந்தமே இல்லாமல் எனக்கு தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு மாதத்தில் 2 முறை என்று இந்த காட்சி வந்து கொண்டே இருந்தது. அந்த ஊர், அந்த பஸ் நிலையம் ஏற்கனவே நான் சென்றிருக்கிற ஊர்தான். ஆனால் அந்த ஊருக்கும் எனக்கும் தற்போது எந்த தொடர்பும் இல்லை. அந்த ஊர், அந்த பேருந்து நிலையத்தில் என்ன இடையூறு நமக்கு வரப்போகிறது என்று நான்
இதனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியவில்லை. ஆனால் காட்சி மட்டும் வந்து கொண்டே இருந்தது. இவ்வாறு ஓராண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு அந்த காட்சி பலமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஊரிலே ஒரு திருமண நிகழ்ச்சி. என் தந்தை அப்போது உயிரோடு இருந்தார். இது ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆகிறது. அந்த நிலையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். நான் மட்டும் சென்று வந்து விடுகிறேன் என்று நான் கூறினேன். என் தந்தை வயது முதிர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு இந்த உலகப்பற்று முழுமையும் நீங்கவில்லை. எனவே நானும் வருவேன் என்று மிக உறுதியாக இருந்தார். நான் எவ்வளவோ தடுத்து கூறியும் அவர் கேட்கவில்லை. முதல் நாளே சென்று அங்கே தங்க வேண்டும், மறுநாள் வர வேண்டும் என்றெல்லாம் திட்டம் இருந்தது. அதுபோல் சரி வழி இல்லை, என் தாயார் என்றோ மறைந்து விட்டார்கள். அவர் தந்தை விரும்புகிறார் என்று அரை மனதோடு அவரை அழைத்து சென்றேன். திருமண வீட்டுக்கு செல்வதற்கும் எனக்கு பெரிய விருப்பமும் இல்லை. நான் பொதுவாக இது போன்ற உறவினர்கள் திருமண நிகழ்ச்சி என்று சிறப்பாக இதிலும் கலந்து கொள்வதில்லை. விதிவசத்தால் செய்தால் உண்டு, அல்லது என் போக்கில் இருப்பேன். திருமண வீட்டில் கலந்து கொள்வதை விட இந்த இறப்பு வீட்டில் இவருடைய நிலைகளை பார்த்து ஆய்வு செய்வது எனக்கு ஒரு வேலை. மனிதர்கள் எந்த அளவு இருள் நிலையில் கிடக்கிறார்கள். திருமண நிகழ்ச்சியிலும் அவருடைய அஞ்ஞானத்தை பார்க்கலாம். நான் இவற்றை ஒரு வேடிக்கையாகவே பார்ப்பது. அங்குமிங்கும் ஓடுவது என்ன, அலைவதென்ன, இந்த உலக வாழ்க்கையை உண்மை என்று நினைத்து திருமண வீடுகளை பார்க்கலாம். ஒரு சாட்சியாக இருந்து கவனித்தால் இந்த மனிதனுக்கு அடுத்த கணம் நடக்கப் போவது தெரியாது. மணக்கோலமதே பிணக்கோலமதாம், தாம் பிறவி இதுதான், இதற்கொன்றும் மகிழ வேண்டாம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். மணக்கோலமே அடுத்த கணத்தில் பிணக்கோலமாக மாறும். இவை வாசந்தி பேசி மனம் புரிந்து அப்பதி நேசம் தெவிட்டி நினை ஒளிவார், பின்பு ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசந்தி சுட்டு பலியாட்டினாரே என்பது திருமந்திர வாக்கியம். வாசந்தி என்பது திருமணம். வாசந்தி பேசி மனம் புரிந்து பலகாலம் வாழ்ந்து அப்பதி நேசம் திகட்டி நினை ஒளிவார். மரணகாலம் வந்து அவர் செய்து விடுவார். அந்த நேசம் எல்லாம் ஒரு 40, 50, 60, அதிகபட்சம் 60 ஆண்டுகளோடு அந்த நேசங்கள் எல்லாம் தெவிட்டி நினைப்பொழிவார். உயிர் பிரிந்தவுடன் ஆசந்தி மேல் வைத்து அமைய எழுதிட்டு பாசந்தி சுட்டு பலியாட்டினார்களே என்று பிறவிதோறும் யாரோ ஒரு மனிதர்களை உறவென்று நினைக்கிறார்கள். அதன் வழியாக வருகிற குழந்தைகள் மற்றும் பலவித உறவுகளை நிலையானது என்று எது நிலை என்பதை அறியாமல் அவ்வப்பொழுது வருகின்ற இந்த மனிதர்கள் போன்ற இந்த மாய தோற்றங்களை உறுதியான சுற்றம் என்று எண்ணி மயங்குகிறார்கள். இவற்றைத்தான் நான் வேடிக்கையை பார்ப்பது. வாறு திருமணம் முடிந்தது. என்னுடைய தந்தைக்கும் ஒரு சில நபர்களுக்கும் அவ்வப்பொழுது போட்டி பூசல். உறவினர்கள் என்று வந்தவர்கள். இவர்களால் எந்த நேரமும் ஒரு தலைவலி அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவரும் அந்த நிலைக்கு அவருடைய காலமும் சூழ்நிலையும் வயதும் அவரை அந்த சிந்திக்கிற ஒரு நிலை குறைந்தும் போய்விட்டது. அப்போது நான் சற்று தாமதமாக அந்த திருமண வீட்டிலிருந்து புறப்பட்டேன். என் தந்தை அதற்கு முன்பே அங்கு வந்திருந்தார். ஒரு இருவரோடு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் நான் நினைத்தேன், இது என்ன, இதுவரையிலும் இதே ஊரில் பேருந்து நிலையத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மூவர் இருக்கிறார்கள். நான் செல்லு தொலைவில் இருந்து பார்த்தால் இவர்கள் வாக்குவாதமாக அது போய்கொண்டிருக்கிறது. எனக்கோ முதல் நாள் இரவு தூக்கமும் இல்லை. சற்று வயதும் குறைவு என்பதால் இயல்பாக என்னிடமுள்ள இது போன்ற அநீதிகளை உடனே அங்கங்கே கேட்டு விடுவது என்பது
என்னுடைய வழக்கம். இதை நான் தொலைவில் பார்த்தேன். இவர் ஏதோ கண்களை கசக்கிக் கொண்டு இவர் ஏதோ சொல்லுகிறார், இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், இன்னொரு பெண்மணி ஏதோ சொல்லுகிறார். இவ்வாறு இவர்களுக்குள் இந்த புகைச்சல் நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. இதை பார்த்த எனக்கு சற்று சினம் ஏறியது. அருகே சென்றபோது சில விளக்கங்களை சொல்ல வந்தார்கள். நான் அவர்களை பொருட்படுத்தவில்லை. உங்களுக்கு இதுவே வேலையாக போய்விட்டது, அறிவில்லாத மூடர்களே! எவ்வளவு நாள்தான் இது போன்ற சில்லறை தகராறுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பீர்கள்? படித்திருக்கிறோம், செய்திருக்கிறோம் என்றால் உங்களுக்கு அறிவு இம்மி அளவும் வளரவே இல்லை என்று நான் அவர்களை கண்டித்து, என் தந்தை ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றார். ஒரு நபரோடு அவரை இணைத்து அனுப்பிவிட்டு இன்னொரு மனிதன் விளக்கம் கூற வந்தான். அடே முட்டாள், உன்னுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது. எனக்கு அதிக சினம் எழுவதற்குள் இந்த இடத்தை விட்டு காலி செய்து போய்விடு என்று நான் மீண்டும் மீண்டும் அந்த சம்பவம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது. ஏனென்றால் ஒரு விபரீதம் அந்த இடத்தில் நடக்கப் போகிறது என்பதை ஓராண்டுகளுக்கு முன்பாக முருகப்பெருமான் எனக்கு காட்டிக்கொண்டே இருந்தார். அதுபோன்ற நிலை அப்படியே வந்து வாய்த்தது. அப்போது நான் தெரிந்து கொண்டேன், இதில் நாம் உணர்ச்சி வயப்பட்டால் அது விபரீத நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும் என்று என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டு, இவர்களை எளிதாக கையாண்டு விடலாம், ஆனால் அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளும் திறன் இல்லை என்பது எனக்கு தெரியும். வாறு சில எச்சரிக்கைகளை கூறி இது போன்ற வேலைகளை செய்யாதே என்று அவர்களை எச்சரித்துவிட்டு நான் வேறு ஒரு பேருந்தை பிடித்து நான் என்னுடைய இருப்பிடம் சென்று விட்டேன். ஆனால் அந்த வட்டாரத்தில் சில மனிதர்கள், வேறு சிலர் இதுபோல இந்த வேலைகளை அதற்கு முன்பே தொடங்கியிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் இந்த சாதாரண கண்கொண்டு இந்த உலகத்தை பார்த்து பாவங்களை தெரிந்தே அள்ளுகிறார்கள். அதைத் தவிர எங்கே சென்று நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று இந்த போடந்தெரியாமல் சாமியாடுகிற வேலையையும் இவர்கள் நன்றாகவே செய்தார்கள். அது எல்லோருக்கும் செய்தால் நடக்குமா என்றெல்லாம் இவர்கள் சிந்திப்பதில்லை. இது அந்த வட்டாரம் முழுவதும் சில எதிரிகள், ஒரு எதிரிக்கு ஒரு எதிரி நண்பன் என்றெல்லாம் சேருவார்கள். இவர்கள் உண்மையான எதிரியை விட்டுவிட்டு யார் ஒருவர் அதை தட்டி கேட்டார்களோ அவர்களே இவர்களுக்கு பிரதான எதிரியாக மாறிவிடுவார்கள். அந்த நிலையில்தான் எனக்கும் அப்படி அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டது. பலரினிடம் எந்தெந்த நபர்கள் இந்தந்த வேலைகளுக்காக அலைகிறார்கள் என்று அவர்களோடு இருந்து அந்த கூட்டணியிலிருந்து பிளவுபட்டு வந்த ஒருவர் இதை வெளிப்படையாகவே கூறினார். அந்த எதிரிகளுடைய பெயர்களை எல்லாம் கூறி, நீ பெற்றோர்களுக்காக மற்றவர்களுக்காக இவ்வாறு எதிர்த்து இந்தந்த நபர்களோடு போராடினாயா என்று கேட்டு, இவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாந்திரீக பிரயோகங்களுக்காக செய்கிறார்கள், நானும் அறியாமல் அந்த கூட்டத்தோடு இருந்தவன், அவர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிக்காமல் உன்னை தவறாக நான் நினைத்ததை பின்னால் நீ செய்தது சரி என்று தெரிந்து கொண்டு இப்போது உன்னை எச்சரிக்கிறேன் என்று எல்லா புள்ளி விவரங்களும் எனக்கு வந்துவிட்டது. நான் கூறினேன், யமன் பிள்ளையை பேய் அடிக்காது. நானோ காடு மேடெல்லாம் சுற்றி தெரிந்தவன். மயான பூமிகளும் அங்குள்ள விஷயங்களும் எனக்கு சர்வசாதாரணமாக இளமையிலே ஏற்பட்டு விட்டது. இது போன்ற மாந்திரீக வேலைகளெல்லாம் என்னை ஒன்றும் பாதிக்காது, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டேன். தைரியமான மனிதர்கள் என்றால் நான் அங்குதான் வசிக்கிறேன், என்னை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் நிலை அவர்களுக்கு இருந்தால் எதிர்கொள்ளட்டும், நான் பார்த்து கொள்ளுகிறேன். மாய வேலைகளைத்தான் செய்வேன் என்றால் செய்யட்டும், அதை இறைவன் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன். அதை போலவே இந்த காட்சியில் வந்தது போல இந்த சம்பவம் நடந்தது.
நடந்த பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஏதோ சில வேலைகள் செய்யப்பட்டது. என்னுடைய காலம் அதற்கு இடம் கொடுத்தது. அதனால் பல தொல்லைகள் ஏற்பட்டது. முருகப்பெருமான் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் என்னை தடுத்தார். அது 1 நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய ஒரு 17 ஆண்டுகள் அந்த ஊர் வழியாக நான் செல்லவில்லை. செல்லும் வாய்ப்புகள் எல்லாம் வந்தபோதும் அவற்றை தவிர்த்தேன். அவ்வாறு ஒரு நிலையில் எனக்கு அந்த ஊர் அடிக்கடி அதன் பிறகு வேறு காட்சிகள் அந்த ஊரில் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அங்கு இவர்கள் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள், அது எந்த இடம், அந்த நபர், அவருடைய உருவம், இவை அனைத்தும் எனக்கு முருகப்பெருமான் காட்சியாக அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருந்தார். இம்மியளவு மாற்றமும் இல்லாமல் அதே காட்சி எனக்கு வந்து கொண்டே இருந்தது. சரி, இதற்கெல்லாம் மூல வேர் இங்குதான் இருக்கிறது. இதனால் முருகப்பெருமான் அந்த பகுதிக்கு நம்மை செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார் என்று என்னுடைய பிராப்த கர்மாவை நான் நகர்த்தி கொண்டு என்னுடைய ஆலய பணிகள் மற்றவற்றையும் செய்து கொண்டிருந்தேன். துன்பங்கள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் இன்பம் என்பது இல்லை என்று தெரிந்த காரணத்தால் பலவிதமான சிக்கலான அனுபவங்களுக்கு பிறகு ஒரு மனம் ஒரு பண்பட்ட நிலைக்கு வந்துவிட்டது. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அல்லில் நேரும் எனதுதானும் அல்லதாகிய உடல் மாயை, கல்லில் நேர வழிதோர்கையும் நானும் உலையலாமோ, சொல்லில் நேர்படு முதுசூரர் துய்ய ஊர்கட விடும் வேளா, வள்ளிமாறு இருபுறமாக வள்ளியூரில் உறைவோனே என்று வள்ளியூர் திருப்போலில் அருணகிரி பெருமான் பாடுகிறார். இருட்டிலே வருகிற மின்னல் போல் சில இன்பங்கள் வருகிறது. இந்த உடல்கள் தோன்றி மறைகிறது. அப்படிப்பட்ட இந்த உடல் மாயை என்றே தெளிவாக கூறுகிறார். அல்லில் நேரும் அல் என்பது இருள் இரவு, அல்லில் நேரும் மினதுதானும் மின்னல் போன்ற நிலையில் பல அனந்தம் பிறவிகளில் வந்து சென்று கொண்டிருக்கிற இந்த உடல் மாயை. ஆகவே இந்த உடலை பற்றி பற்றி வாழ்ந்து மீண்டும் மீண்டும் வீணாகி அழிந்து போகின்ற கல்லில் நேர வழி தோர்கையும் கற்களும் முட்களும் துயர்களும் நிறைந்த இந்த சம்சார பந்தத்தில் சென்று நானும் வாழ்நாளை கழிக்கலாமோ என்று சொல்லி முருகப்பெருமானிடம் வரம் வேண்டுகிறார். இதுபோல அசுரர்களை துய்ய ஊர்கட விடும் வேளா, வள்ளிமாறு இரு புறமாக வள்ளியூரில் உறையும் முருகப்பெருமானே, இந்த மாய வாழ்வு தேவையில்லை. எப்படி அந்த அசுரத்தன்மையை மாற்றி அவர்களுக்கு எவ்வாறு நீ உயர்நிலை தந்தாயோ, அதுபோல் இந்த மாய வாழ்வை எனக்கு நீக்கிவிடு. இது மாயம் என்பது நன்றாக விளங்கி நிலையில்தான் அவர் பாடலை பாடுகிறார். அவர்களுடைய உள்ளம் அதிஉயர்ந்த யோக நிலையில், ஞான நிலையில் சஞ்சரிக்கிறது. அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். அதில் கணக்கில்லாத உட்பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அதை ஆராயாத காரணத்தால் மனிதர்கள் தங்களுக்கு தோன்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்றும் இன்றும். இதுபோல இந்த நிலை பெற்ற காரணத்தால் ஒரு பெரிதாக தெரியவில்லை. இந்த காட்சி எனக்கு வந்து கொண்டே இருந்தது. அந்த ஊரில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் அது மிகப்பெரிய அளவில் துன்பத்தை தந்திருக்கலாம். ஆகவே இறைவன் அதை தடுத்தாட்கொண்டார். ஒரு கால கட்டங்கள் கழிந்த பிறகு அந்த சம்பவங்கள் எல்லாம் நிவர்த்திக்கப்பட்டதையும் முருகப்பெருமானும் அம்பாளும் எனக்கு அதை உணர்த்தினார்கள். மீண்டும் அதே அந்த ஊரிலே அந்த மனிதர்கள், எந்த மனிதன் ஈடுபட்டான் என்பதை காட்டி, இந்த பிரச்சனை முடிந்ததப்பா, இனி அந்த வழியாக நீ செல்லலாம். வேண்டுமென்றுதான் உன்னை அங்கு தடை செய்து வைத்திருந்தோம். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன், இறைவன் துஷ்ட சக்திகளை வைத்திருக்கிறார்.
ஆனால் அடியார்களை பாதுகாக்கிறார். வினைப்பயனால் ஊழ்வினைப்பயனால் அந்த மனிதன் துன்பமடைய வேண்டிய காலத்தில் நம்மிடம் வந்து பொது கணக்கை தொடங்குகிறார். எனக்கு வெறுப்பு இல்லை. ஆகவே அவர்கள் இவ்வாறு தொடங்குகிறார்கள். அந்த வினைப்பயன் தீரும் வரை அதை ஒரு கட்டுக்காவலாக இருந்து காப்பாற்றிவிட்டு அது முடிந்து விட்டது என்பதையும் எனக்கு அந்த இறையருள் அறிவித்தது. அதன் பிறகு நான் அந்த ஊருக்கு சென்றேன். ஒரு 2-3 முறைக்கு மேல் அதை தாண்டி நான் சென்றிருப்பேன். எந்த விதமான இடையூறுகளும் இல்லை. அதுவரை என்னை அங்கு போகவே இறைவன் எத்தனையோ பேர் அதை தாண்டியும் அந்த ஊரிலும் என்னை அழைத்தார்கள். ஆனால் நான் போவதற்கு இறையருள் அனுமதி தரவில்லை. இந்த நிலையில் ஒரு 4-5 முறை போன பிறகு ஒரு நாள் சில நண்பர்களோடு அந்த ஊரை கடந்து வேறு ஒரு ஊருக்கு சென்றோம். வாறு செல்லுகின்ற நிலையில் அனைவரும் நண்பர்கள் என்னிடம் ஜாதகம் ஜோதிடமெல்லாம் பார்த்து அதன்படித்தான் நடப்பவர்கள். மீண்டும் மாலையில் வரும்போது அந்த ஊருக்கு வழியாக வரும்போது ஒரு போக்குவரத்து நெருக்கடியில் கார் நிற்க வேண்டிய நிலை. அங்கே ஒரு சிறு தெய்வ சாமியாடிகள் ஒரு 4 பேர் சாமியாடி கொண்டு வருகிறார்கள். நான் காரின் வலப்புறமாக அமர்ந்திருக்கிறேன். இதுவும் ஆண்டுகள் பல கழிந்து விட்டது. அந்த நிலையில் அந்த சாமியாடுகிறவன் அந்த ஒரு குல்லா என்று அணிந்திருப்பார்கள். ஒரு கருப்பு அந்த அரை ட்ரௌசர் என்று அணிந்திருப்பார்கள். இந்த வல்லைய கம்பு என்று இந்த சாமியாடுபவர்களுக்கே உரிய தோற்றத்தில் அந்த நபர் மேளதாளத்தோடு ஒரு 4 பேரோடு வந்ததில் ஒரு பிரதானமான ஒரு நபர் என்னையே உறுத்து பார்த்தான். பொதுவாக நானும் அப்படி உற்று பார்க்கிற வழக்கமுடையவன். அப்படி காருக்குள் இருந்து அப்படி தலையை தூக்கி நான் பார்த்தேன். அவன் என்னையே மிக உறுத்து கவனித்தான். நானும் என்னுடைய பார்வையை அகற்றவில்லை. இப்படி இந்த டிராஃபிக்கில் என்னை அவன் கடந்து செல்கிற வரை அவன் என்னை பார்ப்பதை விடவில்லை, நானும் அவனை பார்ப்பதை விடவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு தெய்வ சக்தி ஆற்றல் இறங்கி இருக்கிறது. இல்லாவிட்டால் அதுபோல அவன் பார்க்க முடியாது. அவன் முகத்தில் அந்த வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். சரி என்று நான் சில தெய்வ மந்திரங்களை ஜபம் செய்து வழிபாடு செய்தவுடன் அவனுடைய பார்வை மடங்கியது. அதுவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அத்தனை நபர்களுக்கு இடையே கூட்டமாக மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆனால் அவன் பார்வை என்மேல் நிலைத்திருக்கிறது. அது முடிந்தது. அந்த போக்குவரத்தும் சரியானவுடன் அதை விட்டு புறப்பட்டோம். புறப்பட்டால் அதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் மிகப்பெரிய வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. இந்த ஒரு சிறு தெய்வ சாமியாடி இவனுடைய கோபம் வேறு ஒரு பொருளில் எங்களுக்கு முன்னால் வேறு ஒரு வாகனத்தில் ஒரு பொருளை ஏற்றி சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வேண்டியவர்கள். அவை நன்றாக பரிசோதிக்கப்பட்டுத்தான் அது ஏற்றப்பட்டது. நான் தெரிந்து கொண்டேன், இவனிடம் ஏதோ ஒரு இன்னும் அந்த ஊர்தான் பிரச்சனைக்கு உரிய ஊர். அவை அனைத்தும் இறைவன் அருளால் சரி செய்யப்பட்டது. ஆனாலும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை அங்கு உள்ள அந்த சிறு தெய்வ சாமியாடியின் வழியாக மீண்டும் என்னை சீண்டி பார்த்த காரணத்தால் இது ஒரு விபரீத விளைவை செய்யக்கூடும், இது நம்மை தாக்காது என்று தெரிந்தாலும் இது செய்யலாம் என்று நினைத்திருக்கும் போது அந்த பொருள் மறுநாள் அதை பார்க்கும்போது அது பழுதுபட்டிருந்தது. பழுதுபடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அது மிக அதிகமான கனமான பொருள். அதில் 2 பழுதுகள் ஏற்பட்டு அது பயனற்று போய்விட்டது.
அப்போது இவனுடைய இந்த சிறு தெய்வத்தினுடைய ஒரு ஆற்றல் இறைவனுடைய அருளால் தடுக்கப்பட்டு அந்த வேறு ஒரு பொருளில் அவனுடைய ஆக்ரோஷத்தன்மைகள் அங்கு சென்று அந்த பொருளை அது அதனுடைய கனம் மிக அதிகம். அந்த பொருள் சேதப்பட்டு போய்விட்டது. அதன் பிறகு வேறு ஒரு பொருளைத்தான் தயாரிக்கும் நிலை வந்தது. இதற்கிடையில் தேவையில்லாத சச்சரவுகளும் சில கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் வந்தது. அதன் பிறகு எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், இங்கே ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறது. இது போன்ற துஷ்டர்கள் மீண்டும் மீண்டும் அவ்வாறு தங்களுடைய அந்த சிறிய ஒரு நிலையை வைத்து கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்று தெரிந்தேன். அதன் பிறகு இதை தூண்டியவர்கள் 4 பேர் 3 பேர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விதி சின்னாபின்னமாக்கியது. அதை நான் விரும்பவும் இல்லை, வேண்டவும் இல்லை. இருந்தாலும் செய்த செயலுக்கு இறைவன் தண்டனை கொடுக்கவே செய்து. விவரந்தெரியாமல் வந்து நல்ல மனிதர்களை இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளில் அந்த தெய்வ சக்திக்கு பலி முதலியவற்றை கொடுத்து அந்த மனிதனை காட்டி நீ இடையறை செய் என்றால் அவைகள் அற்ப சக்திகளை பெற்றிருக்கிறது. அவைகளுக்கு தங்களுடைய தகுதியும் எதிரியினுடைய நிலையும் புரியாத காரணத்தால் இதுபோல ஊழ்வினையால் சில நேரங்களில் நடந்திருக்கிறது. இறுதி விளைவு அதில் தொடர்புடைய அனைவருக்கும் பல சோதனைகள், நெருக்கடிகள், கணக்கில்லாத துன்பங்கள். காரணமே அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் இதுதான். சும்மா இருக்கிற ஒரு மனிதனை போய் தொல்லை செய்தால் அதற்கென்று கண்காணிப்பு சக்திகள் பல இருக்கிறது. அவைகளெல்லாம் இவர்களை நொடிப்பொழுதில் தூக்கி எறிந்துவிடும். அதன் பிறகு அந்த ஊர் வழியாக பல முறை சென்றேன், வந்தேன். எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படவில்லை. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இது போன்ற கலைகளும் இருக்கிறது. இது அருள்நிலை பெற்றவர்கள், இறைவனையே சார்ந்திருந்து நேர்மையோடு வாழ்கின்றவர்களுக்கும் கூட ஊழ்வினையால் இது போன்ற துன்பங்கள் நிகழ்த்தப்படுகிறது. அவ்வாறு அருள்நிலை பெற்றவர்களுக்கு துன்பத்தை நிகழ்த்துபவன் சாமானிய மனிதனாக இருக்க இயலாது. அவன் ஒரு தேவதை நிலை பெற்று மானிடனை விட அதிக பலம் வாய்ந்த ஒரு சக்திகள் மூலமாகவே இது போன்ற இடையூறுகளை செய்ய முடியும். அருணகிரிநாத பெருமானுக்கே சம்பந்தாண்டான் மூலமாக பல தொல்லைகள் ஏற்பட்டு அவருடைய உடலையே அவன் எரித்தான். அதன் காரணமாக அவர் கிளியினுடைய உடலிலே கூடு விட்டு கூடு பாய்ந்து ராஜாவுக்காக பாரிஜாத மலரை கொண்டு செல்ல முயன்று போயிருக்கின்ற நேரத்தில் அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் அவர் விட்டு சென்ற தூல உடலை அவன் எரித்து விட்டான் என்றும், அதன் பிறகு வந்து இவர் அதை தேடும்போது அந்த உடல் இல்லை. ஆகவே முருகப்பெருமான் அருணகிரி, இந்த கிளியின் வடிவிலே இருந்து கொண்டே நீ என்னை பாடு என்று பணித்த காரணத்தால் அதன் பிறகு அவர் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று அந்த கிளி வடிவத்தில் இருந்து பாடினார் என்றெல்லாம் நமக்கு முருகப்பெருமானால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கும் கூட இது போன்ற துன்பங்கள் வருகிறது, நிவர்த்தியாகிறது என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞானிகள் வாழ்வின் வாயிலாக. அதை போலவே சாதாரணமாக ஒரு பெரிய தெய்வத்தை வணங்குகின்றவனுக்கு அதற்கு அடுத்த நிலை ஆட்களை வைத்து சில தொல்லைகளை கொடுப்பதற்கு சில மனிதர்கள் முயல்கிறார்கள். அவையும் வெல்லப்பட்டு அடியோடு அவைகள் தோல்வியுற்றன என்பதுதான் அதனுடைய இறுதி முடிவு. ஆகவே மனிதர்கள் ஒருபோதும் இது போன்ற சில்லறை வழிகளை தேர்வு செய்யக்கூடாது. இதில் சில உண்மைகள் இருக்கிறது. இன்று அந்த அளவு அதை துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் குறைவு. ஆகவே அனைத்தையும் இது ஒரே தலைப்பில் ஏற்றி எது நடந்தாலும் இது இவ்வாறு மாந்திரிகத்தால் தான் நடக்கிறது என்ற ஐயப்பாடு நிரந்தரமாக இருந்துவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது.
அருள்நிலை பெற்றவர்களை எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டினாலும் ஒன்றும் செய்ய இயலாது என்பதற்கு நான் பல கடந்த தொடர்களில் கூட உதாரணங்களை கூறினேன். என் வாழ்வில் நடந்த ஒரு பல நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.